தற்போதைய அண்மை செய்தி. தென்காசியில் இரவு நேரத்தில் பேருந்துக்காக பெண்கள் காத்திருந்த போது மகளிர் கட்டணமில்லா பேருந்து நிற்காமல் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கீதா. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பணிமனைக்கு சொந்தமான மகளிர் இலவச பேருந்து ஒன்று நேற்று இரவு தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புளியங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது குத்துக்கல் வலசை என்ற ஊரிலிருந்து இடைகால் என்ற ஊரிற்கு செல்வதற்காக குத்துக்கல் வலசை பேருந்து நிறுத்தத்தில் 2 பெண்கள் இரவு நேரத்தில் வெகு நேரம் காத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த அரசு மகளிர் இலவச பேருந்தை கண்ட அந்த பெண்கள் அதில் ஏறி செல்வதற்காக பேருந்தை கையசைத்து நிறுத்த முயற்சித்தனர். ஆனால் அந்த பேருந்தின் ஓட்டுநரோ அவர்களின் கையசைப்பை கண்டும் அவர்களை காணாதது போல் பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனை கண்ட பேருந்தில் இருந்த சக பயணிகள் இரவில் 2 பெண்கள் கைகாட்டி நிறுத்த சொல்லியும் நீங்கள் பேருந்தை நிறுத்தாமல் செல்கிறீர்களே என கேட்பதற்கு அந்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் எந்தவித பதிலும் சொல்லாமல் பேருந்தை தொடர்ந்து இயக்கியவாறே சென்றுள்ளனர். இந்த நிலையில் இரவு நேரம் என்பதால் அந்த 2 பெண்களும் பயத்தில் நடந்தவற்றை தனது தந்தையிடம் செல்போனில் தகவல் சொல்லியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் தந்தை தனது இருசக்கர வாகனத்தில் பேருந்தை பின்தொடர்ந்து சென்று கடையநல்லூர் பேருந்து நிலையத்தில் நின்ற பயணிகளை ஏற்றி கொண்டிருந்த நிலையில் அந்த இலவச மகளிர் பேருந்து ஓட்டுநரிடம் 2 பெண்கள் கைகாட்டியும் நீங்கள் பேருந்தை நிறுத்தாமல் சென்றது மிக தவறு என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். இதனை கேட்ட ஓட்டுநர் வேறு வழி தெரியாமல் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களின் தந்தையிடமிருந்து ஒரு வழியாக தப்பித்தால் போதும் என மெதுவாக அவரிடம் பேச்சுவார்த்தை கொடுத்து நைஸாக அங்கிருந்து பேருந்தை இயக்கி சென்று விட்டனர். இதனால் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைபட்டதோடு மட்டுமில்லாமல் சிறிது நேரம் அந்த பகுதியாவை பரபரப்புடன் காணப்பட்டது. தற்போது இலவச மகளிர் பேருந்தை ஸ்டாலின் பஸ் என்றே அனைவரும் அழைக்கின்றனர் என சமீபத்தில் தமிழக முதல்வர் கூறிய நிலையில் பெண்களுக்காக இயக்கப்படும் பேருந்து ஸ்டாலின் பேருந்து இரவு நேரங்களில் பெண்களுக்கே நிற்கவில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என அந்த பெண்களும் பொதுமக்கள் அனைவரும் வேதனை தெரிவிக்கின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலு. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நரும் தமிழ் சகோதரிகள் மணமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. மாதந்தோறும் 600 முதல் 1200 ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னே பேர் வச்சுட்டாங்க. இதுதான் விடியல் ஆட்சி. மாதந்தோறும்